friends, today நம்ம மசாலா தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோல போலாம். காஞ்சிச்சு நம்ம லைட்டா எண்ணெய் ஊத்திக்கலாம். காஞ்சிச்சு நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 வெங்காயம் நான் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரொம்ப பொன்னிறமா வதக்க தேவையில்லை. இது கொஞ்சம் மீடியமா வதங்கின உடனே நம்ம பொட்டேட்டோ வேக வச்சிருக்கோம். நல்லா மசிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக கொஞ்சம் மஞ்சள்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலரி விட்டுருங்க தண்ணி ஊற்றிட்டு அப்படியே. இப்போ இது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பொட்டேட்டோ தான். இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு வந்துச்சு. ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எடுத்து நடுவில் அப்படியே வச்சிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஸ்டஃபிங்கை. நம்மளுக்கு மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தோசை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கட்டும். நம்ம அப்புறம் திருப்பி போடலாம். அப்படியே இந்த சைடில் திருப்பி போடலாம். இன்னும் மசாலா அப்படியே அதில் ஊற்றிக்கும். திருப்பி போட்டு மறுபடியும் இந்த சைடில் திருப்பி போடலாம். கொஞ்சம் வேகட்டும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.